ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐல ரீஃபண்ட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபார்மே அதில் அப்லோட் பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியில் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் ப்ரூஃப் கொடுத்தனே எனக்கு தெரியல. என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்தனே எனக்கு தெரியல. எந்த பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மில் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ரீஃபண்ட் சம்மந்தமா உங்களுக்கு டவுட் ஏகப்பட்ட டவுட் இருக்கும். இன்னும் நிறைய டவுட்டும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அதுக்கான டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இது இல்லாமல் டாஸ்க் சம்மந்தமாகவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அதை பற்றியுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எஸ்பிஓ ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கும் நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் மெம்பர்ஸுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீஃபண்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வந்து யார் ப்ரோ போடணும்? இப்போ ரீஃபண்ட் ஃபார்ம்னு எடுத்துக்கன்னு வச்சுக்கலேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஒரு நேமில் இருக்கும். பேங்க் டீட்டெயிலும் பேன் கார்டு ஒருத்தர் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பரசன். ஓகேவா? நான் அன்பு என்ற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். எஸ்பிஐல எனக்கு ஐடி இருக்குது அன்புன்னு சொல்லிட்டு. என்னுடைய பேங்க் டீட்டெயில வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் பேங்க் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போது நான் யார் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடணும் அப்படின்னா ப்ரொஃபைலில் யார் நேம் இருக்குது? அன்புன்னு தானே இருக்குது. அப்போ அன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடணும். ஓகேங்களா? அப்போ பேங்க் டீட்டெயில் எது நம்ம கொடுக்குறோமோ அவங்க சைன் போடக்கூடாது. ஐடி நேம் யார் நேம் இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடணும். ஓகேங்களா? இது ஒன்று. செகண்ட் ஒன்று என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பாக அதாவது ஸ்டாஃப் ஐடியோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை பேன் கார்டு நம்பரோ இல்லை அட்ரஸோ வேறு ஏதாச்சும் நான் வந்து தப்பாக ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன் ப்ரோ. எனக்கு அதனால் பேமெண்ட் வந்து எனக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு எஸ்பிஐல நீங்கள் கொடுத்துருக்க மெயிலுக்கு ஜிமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து வரும். எங்கேருந்து வரும்னா எஸ்பிஐ கிட்டேருந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க. ஃபார்ம் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் அப்லோட் பண்ணிட்டீங்க. இல்லைனா எதுவுமே அப்லோட் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாச்சும் தப்பாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் எஸ்பிஐலேருந்து உங்களுக்கு மெயில் வரும். அதில் என்ன சொல்கிறாங்களோ அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணவங்களுக்கும் எதுவுமே பண்ணாமல் சப்மிட் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் இது வேறு ஏதாச்சும் ஃபைல் அப்லோட் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் ஃபார்மில் போய்ட்டு ஓகேங்களா? இதுதான் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கான அப்டேஷனுமே உங்களுக்கு மெயிலில் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக. மூணாவது விஷயம் என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனால் எனக்கு இன்னும் அந்த எஸ்பிஐ கேர் மட்டும் தான் காமிக்குது. எனக்கு அந்த ரீஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண ஆப்ஷனும் வரல. எனக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வரல. நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள்லாம் கிடையாதுங்க. 1 or 2 டேஸ் தான். இன்றைக்கி நாளன்னைக்கு ஓகே. மேக்ஸிமம் இந்த திங்கட்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்லோட் பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. எல்லாமே லோட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ திங்கட்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்புறமா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிங்களா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கிடச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ ரீஃபண்ட் சம்மந்தமாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டவுட்டும் இருக்கும். இப்போது என்னுடைய ரீஃபண்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ரீஃபண்டு நான் கொடுத்துட்ட ஒரு ஐடிக்கு அதில் நான் என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்தேனே எனக்கு தெரியல ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணுறது? என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்தேன்னு தெரியல. என்ன அட்ரஸ் கொடுத்தேன்னு தெரியல. எந்த இதுதான் நான் கொடுத்தேனே தெரியல. ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தான் ப்ரோ என்கிட்ட இருக்குது. நான் என்ன ப்ரோ பண்ணுறது? எப்படி என்ன ப்ரோ நான் வந்து இப்போ ரீஃபண்ட் ஃபார்மில் எதை வச்சு நான் ஃபில் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஐடி நேம் இருக்கு இல்லையா? இப்போது ரீஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அன்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணேன். அந்த அன்பு ஐடியில் வந்து நான் எந்த பேன் கார்டு கொடுத்தேன்னு தெரியல. எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. எந்த அட்ரஸ் கொடுத்தேன்னு எனக்கே தெரியலன்னு வச்சுங்களேன். இப்போ நான் எப்படி ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய நேமில் தான் அந்த ஐடி இருக்குது. அப்போ என்னுடைய நேமில் இருக்கிற பேன் கார்டு ஓகேங்களா? என்னுடைய நேம் இருக்கிற பேன் கார்டு என்னுடைய நேம் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துப்பேன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன இதை நான் கொடுத்தேன் எனக்கு ஞாபகம் இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் இருக்கிற பேன் கார்டு அந்த நேமில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட் ஒரு நேமும் பேன் கார்டு ஒரு நேமே இருக்கக்கூடாதுங்க. ஒரே நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். அதே போல் நீங்கள் அட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இதில் இன்னும் சில பேருக்கு டவுட் வரும். ப்ரோ நான் வந்து என்னோட சன் பேரில் என்னுடைய சிஸ்டர் பேரில் ஐடி போட்டிருந்தேன். அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு சின்ன வயசு தான் ஆகுது. 10 வயசு 12 வயசு தான் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ளே மென்ஷன் பண்ணுறங்க. பேன் கார்டு நம்பர் எழுதிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் இது. என்னுடைய ஃபாதர் பேன் கார்டு அப்படி போடுங்க. ஃபாதர் பேன் கார்டு இல்லை மதர் பேன் கார்டு
கிராண்ட்ஃபா இந்த மாதிரி யாரோட பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன பிள்ளை ஒரு 10 வயசு எனக்கு ஆகுது அப்படின்னா, என்னுடைய இது எல்லாமே போட்டுருங்க. போட்ட பிறகு அதில பேன் கார்டு கேட்குது இல்லையா? அந்த பேன் கார்டு என்னுடைய அப்பாவுடைய பேன் கார்டு நான் நம்பர் போட்டுட்டு, பக்கத்தில பிராக்கெட்ல அப்பாவுடைய ஃபாதர் பேன் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் சம்மந்தமா இதுதான் டவுட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. இது தவிர வேறு எந்த ஒரு ரீஃபண்ட் சம்மந்தமா வேறு இது இல்ல. வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் இந்த கன்டென்ட் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு டவுட் வந்துட்டு இருக்குங்க. கன்டென்ட்ல எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றேன். ஆனா எனக்கு கீவேர்ட் 1ன்னு வந்துட்டு எனக்கு 2 ரூவா தான் ப்ரோ ஆட் ஆகுது. நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்பீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீவேர்ட் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேங்களா? 0 கீவேர்ட்ல இருக்கு. ஸோ அந்த 0 கீவேர்ட்ல இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா, எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன். ஆல்ரெடி வீடியோலாம் போட்டுருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு அப்பயும் தெரியல அப்படின்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட் ரேட்ல ஒரு கீவேர்டு வந்துட்டு ரூ. 2 ஆட் ஆகுறதுக்கான இதுதான். கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கிறதுனால, உங்களுக்கு ரூ. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம். இப்போ பேமெண்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்து எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஃபார்மேட்ல ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கமாண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சென்ட் பண்ணலனா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேமெண்ட் எல்லாமே போட்டு முடிச்சிட்ட பிறகு, உங்களோட ஐடி சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பேமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டான மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜோ, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்களா ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இல்ல நெட் பேங்கிங் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. இல்ல வந்து புக் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுங்க. இது மாரி ஏதாச்சும் ஒண்ணு பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து தான் இருக்கணும். ஸோ அது மாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, பிக்சர வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு, நேமு, ஸ்டாஃப் ஐடி, ரிசீவ்டு அமௌண்ட்டு, ரிக்வெஸ்ட் டேட்டு, உங்களுடைய ஃபீட்பேக்கு எல்லாமே வந்து ரிக்வெஸ்ட் டேட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு, கமாண்டருக்கு யாராச்சும் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எப்படி கமாண்டருக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் கமாண்டருக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இத நீங்க சென்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டாஸ்க். எப்போதான் ப்ரோ டாஸ்க் அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்ணுவாங்க? ரூ. 150 தான் வந்துட்டுருக்கு. சேல்ஸ் டீமுக்கு மீதி எல்லாருக்கும் 60 தான் வந்துட்டு இருக்கு. ப்ரொமோஷன் டீம்ல இதுக்கு ப்ரொமோஷன் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கான்ட்ராக்ட் ரேட்டுக்கு. மைக்ரோ டாஸ்க்ல ரூ. 30 தான் வந்துட்டு இருக்கு. என்னப்பா எப்பதான் ப்ரோ வந்து மாசத்துக்கு ரூ. 2000 அந்த எப்பதான் ப்ரோ வரும்? இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 1 ஆர் 2 டேஸ்ல அந்த கன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாருமே அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதாங்க விஷயம். அதேபோல வித்ட்ராவல் சம்மந்தமா லாஸ்ட் அப்டேட் சொல்றேன். வித்ட்ராவல் சம்மந்தமா என்னன்னா, அமௌண்ட் வால்யூம் கம்மியாயிருச்சு. ஆனா அமௌண்ட்டோடைய இது கம்மியானாலுமே மெம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதாவது சின்ன சின்ன அமௌண்ட் வாங்குறவங்க தான் நெறைய பேர் இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஆர் 2 டேஸ்ல அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த பேமெண்ட்டுமே சீக்கிரமா வரதுக்கு அவங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துரும். இந்த மந்த் எண்டுக்குள்ள போடுறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லல. அதுக்குள்ளே சீக்கிரமா வர மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்க மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்ட்டு. ஸோ மேபி இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் எண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஏதோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போதி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்ட்ல வந்திருக்கு. ஸோ இது தவிர எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.